வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் பஜ்ஜி செய்ய போகிறோம். இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா வாழைக்காய் இல்லாமல் கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக ஓட்டையாக பஜ்ஜி மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா எப்போவுமே இதுதான் செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வெறும் கோதுமை மட்டும் அரைச்சது கிடையாது. இதில் கம்பு, சோளம், கேழ்வரகு எல்லாமே சேர்த்து மல்டி கிரைண்ட் ஆட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்லேயே நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதிலேருந்து தான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு, சோளம் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம எல்லாமே செய்யலாம். இடியாப்பம் செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம், எல்லாமே செய்யலாம், தோசை கூட செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன், இதையும் இதோட சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற எந்த பச்சரிசி மாவு இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கும் ஜீரணத்துக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் விஸ்கு வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம், எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. அடுத்து நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த விஸ்கு வச்சே நல்லா கலந்து விடுங்க, கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்காங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்காங்க, சரியாக இருக்கும். மிளகாய் பொடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிறதுக்காகவும் மட்டும்தான். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் மாவு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ராப் தண்ணி ஊற்றிக்கோங்க, தான் அப்போ தான் இது சேர்ந்து கலந்து வரும். அடுத்து இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு மாவு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி சூப்பராக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவை இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போடுங்க. ஒன்று மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பஜ்ஜியும் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக வெந்து வரா மாதிரி போட்டுக்காங்க. நிறைய போட்டுட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பஜ்ஜி எல்லாமே நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் இப்படி திருப்பி விட்டுடலாம். பொறுமையாக திருப்புங்க. இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க. பஜ்ஜி போட்டு இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா வெந்து வரும். இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா ஜோனு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டம்ளர் டீயோடவும் காஃபியோடவும் இந்த பஜ்ஜி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு ஈஸியாக இந்த பஜ்ஜியை செஞ்சு கொடுத்துடலாம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நினச்ச மாத்திரத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் நம்மளை பாராட்டுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பஜ்ஜி எல்லாமே நல்லா குண்டு குண்டாக நல்லா உப்பி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வெளியில் எடுத்துடலாம். இந்த வாழைக்காய் இல்லாத கோதுமை பஜ்ஜியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க.
இப்போ பஜ்ஜி எல்லாத்தையுமே எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு சூப்பராக ஒரு பஜ்ஜி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி. எடுத்து போட்டுக்காம